கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, தள்ளுண்டவன் என்று சொல்லி விரட்டிவிட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த நபருக்காக கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல விதங்களில் மனிதரை நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பல்வேறு சூழ்நிலைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பரிதாபத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா, ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என்று சொல்லுகிறார். அதாவது எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்ட, ஒருவேளை சரீர பலவீனம், பொருளாதாரம் அல்லது மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டது, தோல்விகள், இப்படி எந்த விதத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு தோல்வி முகத்தில் வாடி வதங்கி இருக்கிறீங்களா, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில், குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறாராம். அப்போ எந்த விதத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அந்த தோல்வியில் மீண்டும் எழும்புவதற்குண்டான வழிவாசல்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, அவரால் கொண்டு வர முடியும். முதலாவது கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் வர பண்ணுகிறார். அதாவது நீங்கள் எழும்பி நடக்க, தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். இரண்டாவது, பிறகு அந்த காயத்தினால் உங்களுக்கு ரணம் போல இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்குதில்ல, அந்த தோல்வி நிமித்தமாக வந்த காயம் இருக்குது பாரு, அந்த காயத்தையும் ஆண்டவர் ஆற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆறுதலின் நாள். இந்த நாள் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நல்ல நாள். கர்த்தர் உங்களுக்காக என்ன வாழ்க்கையை வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தரால் திருப்பப்படுகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். ஆகவே இந்த நாளை கர்த்தருக்கென்று நன்றி சொல்லுங்கள். கர்த்தரால் கொடுத்த வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். விரைவில் மாற்றத்தை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளும் பலவிதமான இழப்புகளும், ஆண்டவரே, அது நிமித்தமாக வந்த மனசோர்வுகள், இவற்றின் நடுவில் கர்த்தர் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு முதலாவது ஆரோக்கியத்தை கொடுக்கிறீர், அது நிமித்தமாக வந்த காயங்களை ஆற்றுகிறீர். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளுக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படுவதற்காகவும் அவர்கள் தோல்வியிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கான நல்ல நாளாகவும் கர்த்தர் முன்குறித்து ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.